ஆய்வு செய்து உறுதிப்படுத்தும் வரை வீடுகளுக்கு செல்ல வேண்டாம். உயிர் சேதங்களை மறைக்கின்றது அனூர் அரசு. பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த தமிழரசு கட்சி. களனி கங்கையின் தெற்கு கரை நீர்மட்டம் மேலும் உயர்வு. சூழ உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தல். பாராளுமன்ற அமர்வு இடைநடுவே ஒத்திவைப்பு. நிவாரணப் பணியின் போது உயிரிழந்த விமானி குறித்து உருக்கமான பதிவு. முல்லைத்தீவு நாயாறு பாலம் உடைப்பால் போக்குவரத்து முற்றாக பாதிப்பு. அவசர கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு ரணில் அழைப்பு. ட்ரோன்களை பறக்க விட வேண்டாம், விமானப்படை தெரிவிப்பு. சமல் ராஜபக்ச லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலை. மரக்கறிகளின் விலைகள் கிடுகிடுவென உயர்வு. டிட்பா புயல் தாக்கம். மரணங்கள் 355ஆக அதிகரிப்பு. அனர்த்தத்திற்குள்ளானோருக்கான கௌபி ஊடாக நன்கொடை வழங்கும் வசதி. பாராளுமன்றத்திலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளியேறியுள்ளனர். கடந்த சில நாட்களாக நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையை தொடர்ந்து மீள பாராளுமன்ற நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறியுள்ளனர். வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் ஏற்கனவே டிட்பா புயல் குறித்த முன்னறிவிப்பு செய்யப்பட்ட போதிலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பாராளுமன்ற அமர்விலிருந்து இலங்கை தமிழ் அரசு கட்சி வெளிநடப்பு செய்ததாக அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சபையில் அறிவித்தார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சபை அமர்விலிருந்து வெளியேறுவதாகவும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். இன்று எதிர்க்கட்சியை சேர்ந்த அனைத்து கட்சியும் எடுத்த முடிவின் அடிப்படையிலே நாங்களும் இந்த சபை அமர்விலே இருந்து நாங்கள் வெளியேறதுக்காக இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுத்திருக்கிறோம். மிக முக்கியமாக இதுக்கான காரணத்தை மாத்திரம் குறிப்பிட்டு வெளியேறலாம் நினைக்கின்றேன். வடக்கு கிழக்கு பூராவும் சரி, நாடு முழுவதும் இந்த அனர்த்தத்தின் ஊடாக லட்சக்கணக்கான மக்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் உண்மையிலே கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்றது அரசாங்கத்துடைய அறிவித்தல் நேற்று மாலையிலே 6 மணிக்கு பிறகு தரவில்லை. இவ்வாறான ஒரு நிலையிலே எதிர்க்கட்சியை சேர்ந்த நாங்கள் அனைவரும், அனைத்து கட்சிகளை சேர்ந்த நாங்கள் அனைவரும் ஓரணியாக நின்று இன்றைய நாளிலே பாராளுமன்றத்துக்கு எங்களுடைய மக்களுடைய மாவட்டங்களில் இருக்கிற குறைபாடுகளை, நிவாரண பணிகளுடைய எவ்வாறு நாங்கள் சிறப்பாக செய்யலாம் என்ற விடயத்தை, நாங்கள் என்னென்ன விடயங்களை செய்ய வேணும். இன்று உங்களுக்கு தெரியும், மாவிலாறு அணைக்கட்டு உடைந்து அங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடும் பிரச்சனை, இப்படி வடக்கு கிழக்கு பூராக கடுமையான பிரச்சனை இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழலிலே நாங்கள் இன்று கேட்டது, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே கொழும்புக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண வேண்டும் என்று. கௌரவ சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி என்றது எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு கட்சி. ஆனால் வடக்கு கிழக்கிலே உள்ளூராட்சி மன்றங்கள் அதிக அளவிலே எங்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கின்றது. அப்ப அரசாங்கம், மத்திய அரசாங்கம், அதாவது நிறைவேற்ற அதிகார முறைக்குள்ளே இருக்கிற ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் கொண்டு போகும் வேலை திட்டங்களிலே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களும் பங்களிக்க வேண்டும். அந்த எவ்வாறு அதை செய்வது, எங்களுடைய உதவியை நீங்கள் எப்படி எடுப்பது, நாங்கள் பல சர்வதேச தொடர்புகளை கொண்ட கட்சி, இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களை எவ்வாறு நிவாரணங்களை கொண்டு வருவது, இவ்வாறான பல விடயங்களை பற்றி பேசுவதற்கு இன்றைய நாளிலே நாங்கள் இந்த ஒரு சில மணித்தியாலங்களை மேலதிகமாக ஒதுக்க சொல்லி தான் கேட்டிருந்தோம். ஆனால் அதுக்கும் நீங்கள் அனுமதிக்கவில்லை. நாங்கள் இணங்கியிருந்தோம். 2 நாட்களுக்கு பின்பு இந்த வரவு செலவு திட்டத்தை விவாதமே இல்லாமல் நாங்கள் அமுலுக்கு கொண்டு வரதுக்கு ஆதரவு தருவோம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் நீங்கள் அதுக்கு கூட இணங்கவில்லை. இன்றைய முழு நாள் விவாதம் ஒரு ஆக குறைந்தது 6 மணி வரைக்கும் தந்திருந்தால் எங்களுடைய மாவட்டங்களில் இருக்கிற பிரச்சனையை சொல்லியிருக்கலாம். இன்று மத்திய மாகாணத்திலே எங்களுடைய எத்தனையோ தமிழ் பேசும் உறவுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சில கிராமங்கள் முழுமையாக இல்லாமல் போயிருக்கின்றது. இவர்களை பற்றி நீங்கள் அரசாங்கம், இது ஒரு கொலை, இது உண்மையிலே தயார் நிலையிலே இல்லாத ஒரு கொலை, படுகொலை செய்திருக்கிறீர்கள். மக்களை தயார் நிலையிலே இல்லாத படுகொலை செய்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே இந்த விவாதத்திலே நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு இந்த எதிர்கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக 2 மணி நேரம் ஒதுக்கினால் எங்களுடைய கட்சிக்கு அதிலே 5 நிமிடங்கள் தான் பெறும். நாங்கள் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5 நிமிடத்தில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை முன்வைக்க முடியாது. அந்த வகையிலே இந்த ஒரு பொருத்தமில்லாத ஒரு செயல்பாடு அரசாங்கம் பயப்படுகின்றது. மக்கள் பிரதிநிதியுடைய கருத்து இந்த உயரிய சபையிலே மக்களுக்கு பொய் சென்று விடும் என்று பயப்படுறார்கள் என்ற கருத்தை சொல்லி நாங்களும் வெளியேறுவதாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
பாராளுமன்ற நடவடிக்கைகள் இன்று நண்பகல் 12:30 மணியளவில் ஒத்திவைக்கப்படவிருந்த நிலையில் தற்போது இடைநடுவிலேயே ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதன்படி அடுத்த பாராளுமன்ற அமர்வு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி முற்பகல் 9 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வென்னப்புவ லுணுவில பிரதேசத்தில் ஹெலிகாப்டரை அவசரமாக தரையிறக்க முற்பட்ட போது உயிரிழந்த விமானி தொடர்பில் இலங்கை விமானப்படை விசேட குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நேற்று மாலை இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ரக ஹெலிகாப்டர் ஒன்று வென்னப்புவ லுணுவில பாலத்திற்கு அருகில் இருந்தவர்களுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கிக் கொண்டிருந்த போது அது அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஹெலிகாப்டர் அருகில் உள்ள ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது. சம்பவத்தின் போது விமானிகள் 2 உட்பட 5 விமானப்படை உறுப்பினர்கள் ஹெலிகாப்டரில் இருந்துள்ளனர். பிரதேசவாசிகளும் போலீசாரும் இணைந்தவர்களை உடனடியாக மீட்டு மாரவில வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் பிரதான விமானி விங் கமாண்டர் நிர்மால சியம்பலாப்பட்டிய உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் 41 வயதான 3000 மணித்தியாலங்களுக்கு மேல் விமான பயண அனுபவத்தை கொண்ட அனுபவம் வாய்ந்த விமானி என இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் மேலும் 4 விமானப்படை அதிகாரிகள் காயமடைந்து மாரவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திடீரென உயிரிழந்த இந்த விமானி குறித்து சமூக ஊடகங்களில் பல உருக்கமான குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. சின்னஞ்சிறு மகனின் அன்புக்குரிய தந்தையான நிருமால் டிட்வா புயலினால் தனது உயிரை அகாலமாக பலியிட்ட இலங்கையர்களுடன் நேற்றைய தினம் இணைந்து கொண்டார். விலை மதிப்பற்ற இலங்கையின் விமானியாக நாட்டின் இதயங்களில் அழியாத நினைவை வைத்துவிட்டு என்று பதிவிட்டிருக்கிறார்கள். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மாவட்ட அலுவலக அதிகாரிகள் ஆய்வு செய்து முடிவுகளை வழங்கும் வரை மக்கள் தமது வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக தெரிவித்து தமது முடிவை வழங்கும் வரை, அதாவது வீடுகளுக்கு செல்ல முடியும் என்பதை உறுதிப்படுத்தும் வரை மிகவும் பாதுகாப்பற்ற இடங்களில் உள்ள மக்கள் அந்த இடங்களுக்கு திரும்ப வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி பாதுகாப்பற்ற நிலையில் இருந்த மக்கள் தொடர்ந்து முகாம்களிலேயே தங்கியிருக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 7 மாவட்டங்களில் உள்ள 70 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த மண்சரிவு எச்சரிக்கை அறிவித்தல்களும் வெளியேறுவதற்கான சிவப்பு அறிவித்தல்களும் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் அதிக மழை பெய்த அனைத்து பகுதிகளிலும் நிலம் நீரால் நிரம்பியுள்ளதால் அடுத்த சில நாட்களிலும் கூட மண்சரிவு, பாறைகள் உருண்டு விழுதல் அல்லது மண்மேடுகள் இடிந்து விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். நிலத்திலிருந்து வினோத சத்தங்கள் அல்லது நீர் ஊற்றுகள் தோன்றுதல் மற்றும் மறைதல் போன்ற அறிகுறிகளை கண்டால் உடனடியாக இந்த இடங்களை விட்டு வெளியேறுமாறும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு, பதுளை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது. நாட்டில் டிட்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 355 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 366 பேரை காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் டிட்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 355 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 366 பேரை காணவில்லை எனவும் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை 9 மணிக்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 366 பேரை காணவில்லை என்றும் அதே நேரம் சீரற்ற வானிலை காரணமாக 3,18,252 குடும்பங்களைச் சேர்ந்த 1,56,860 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகபட்ச உயிரிழப்புகள் கண்டி மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளன. குறித்த மாவட்டத்தில் மாத்திரம் 88 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் 75 மரணங்களும், பதுளை மாவட்டத்தில் 71 மரணங்களும், குருநாகலில் 37 மரணங்களும், மாத்தளை மாவட்டத்தில் 23 மரணங்களும் பதிவாகியுள்ளன. மேலும் அனர்த்தங்கள் காரணமாக கண்டி மாவட்டத்தில் 150 பேரும், நுவரெலியாவில் 62 பேரும், பதுளையில் 53 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 46 பேரும், குருநாகலில் 35 பேரும் இதுவரை காணாமல் போயுள்ளனர். களனிஹங்கியின் தெற்கு கரையின் வெள்ள கட்டுப்பாட்டு அணையின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. இதனால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அப்பகுதி மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அணையின் நீர்மட்டம் உயர்வடைந்திருப்பதை பார்வையிட வருகை தர வேண்டாம் எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே களுகங்கை, மல்வத்து ஓயா, அத்தனகளு ஓயா ஆகியன தொடர்ந்தும் சிறு வெள்ள மட்டத்தில் உள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் சிறிய அளவில் வான்பாய் மட்டத்தை எட்டியிருப்பது
இருப்பதால் அந்த நீரை விடுவிப்பதாகவும் இதனால் பாதிப்பு ஏற்படாது எனவும் நீர் கட்டுப்பாட்டு செயலகம் அறிவித்துள்ளது. இதேவேளை திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டு நேற்று உடைப்படுத்த நிலையில் அப்பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான முகாம்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதேவேளை 12 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ச இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். புயல் காரணமாக இலங்கை எதிர்கொண்டுள்ள மிகவும் மோசமான நிலைமை தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதன்படி அனைத்து கட்சித் தலைவர்களும் இன்று கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள அரசியல் அலுவலகத்தில் கூட உள்ளனர். கடுமையான இயற்கை அனர்த்தங்களின் போது ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் வெற்றிகரமாக எதிர்கொண்ட அனுபவங்களின் அடிப்படையில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிரா அபிவர்த்தன தெரிவித்தார். 2023 மற்றும் 2016 ஆண்டுகளில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போதும் வெள்ளத்திற்கு பிந்தைய காலப்பகுதியிலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கே கட்சி தலைவர்களுக்கு தெளிவுபடுத்துவார் என்று அவர் கூறினார். இந்த கடுமையான அனர்த்தத்திற்கு பிறகு பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியேயும் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரே இடத்திற்கு அழைக்கப்படுவது இதுவே முதல் முறை என்றும் வஜிர அபிவர்த்தன சுட்டிக்காட்டினார். மீட்பு பணிகள் இடம்பெறும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ட்ரோன்களை பறக்க விடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு இலங்கை விமானப்படை அறிவுறுத்தியுள்ளது. உரிய அனுமதிகளின்றி பறக்கவிடப்படும் ட்ரோன்கள் அத்தியாவசியமான மீட்பு பணிகளுக்கான விமான பயணங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் விமானப்படை எச்சரித்துள்ளது. அத்துடன் அனைத்து ட்ரோன் புறப்பாடுகள் மற்றும் தரையிறக்கங்கள் பற்றிய தகவல்களை 011-23 43 970 011-23 43 971 அல்லது 115 அவசர இலக்கத்தின் மூலம் முன்கூட்டியே அறிவிக்குமாறும் இலங்கை விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைத்தீவு நாயாறு பிரதான பாலம் வெள்ளப்பெருக்கு காரணமாக முழுமையாக உடைந்துள்ளதோடு போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. பாலம் உடைந்ததன் காரணமாக முல்லைத்தீவிலிருந்து மணலாறு பகுதிக்கு, முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலைக்கு, முல்லைத்தீவிலிருந்து கொக்கலாய் பகுதிக்கான போக்குவரத்து நடவடிக்கைகள் அனைத்தும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக அந்த நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு A35 வீதி இரண்டாக பிளவுபட்டிருப்பதால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் நீர்மட்டமானது உயர்வடைந்ததால் பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு A35 வீதி பட்டுவாகல் பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்கின்றது. இதனால் குறித்த வீதியூடான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. எனவே தேவையின் நிமித்தம் முல்லைத்தீவிற்கு பயணம் செய்வோர் புதுக்குடியிருப்பு கேப்பாப்பிளவு வழியான மாற்று வழியினை பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ மையம் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கிடைக்கும் மரக்கறிகளின் மொத்த விலைகள் சடதியாக உயர்ந்துள்ளன. இதன்படி 1 கிலோகிராம் கரட் 700 முதல் 1000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் போஞ்சு, லேக்ஸ் போன்ற மரக்கறிகளும் 500 முதல் 800 ரூபாய் வரை அதிகரித்துள்ளன. கடந்த வாரங்களில் 30 ரூபாவிற்கு விற்பனையான 1 கிலோகிராம் வட்டக்காயின் விலையும் 100 முதல் 130 ரூபாய் வரை தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் விற்பனை செய்யப்படுகிறது. மழை மற்றும் மண்சரிவு காரணமாக பெரும்பாலான மரக்கறி தோட்ட பயிர்கள் அழிவடைந்தமையே இந்த விலையுயர்வுக்கு காரணம் என தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டு கௌபி ஊடாக நன்கொடைகளை செலுத்தக்கூடிய ஒரு வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நிதியமைச்சினால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அனர்த்த நிவாரண நிதியத்திற்கு நன்கொடைகளை வழங்குவதற்கு இலகுவானதும் வெளிப்படைத்தன்மை கொண்டதுமான இந்த முறைமை தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அரச கொடுப்பனவுக்கான பிரதானமாக விளங்கும் கௌபி ஊடாக எவர் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் உடனடியாக நன்கொடைகளை செலுத்த முடியும். இதில் நன்கொடை பணம் உடனடியாக நிதிக்கு வரவு வைக்கப்படுவதுடன் வீட்டில் இருந்தோ அல்லது எங்கிருந்தோ இலகுவாக நன்கொடை வழங்கக்கூடியதாகவும் அத்துடன் அந்த செயல்முறை முழுமையாக வெளிப்படைத்தன்மையுடன் காணப்படுவதும் இதன் சிறப்பம்சமாகும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கௌபியுடன் இணைக்கப்பட்டுள்ள இலங்கையில் உள்ள வர்த்தக வங்கிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ஃபின்டெக் செயலிகள் பலவற்றின் மூலம் இந்த அனர்த்த நிவாரண நிதிக்கு நிதியுதவி வழங்க முடியும்.
நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை நீக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. தாளமுக்கமானது காங்கேசன்துறையிலிருந்து சுமார் 320 கிலோமீட்டர் வடகிழக்கே வடக்கு அகலாங்கு 12.5 கிழக்கு நெட்டாங்கு 9.5 அருகில் மையம் கொண்டுள்ளது. இது தொடர்ந்து நாட்டிலிருந்து விலகி வடக்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழந்து வருகிறது. இதுகுறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. விங் கமாண்டர் சஞ்சய் குமார் தலைமையிலான இந்திய விமானப்படையின் C-130J விமானம் நேற்று மாலை ஹட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இதில் 2 பீம்ஸ் கியூப்கள் மற்றும் 5 பேர் கொண்ட மருத்துவ குழுவும் வந்தடைந்தது. பீம்ஸ் கியூப்கள் என பேரிடர் பாதுகாப்பு பகுதிகள் மற்றும் தொலைதூர இடங்களுக்கு விரைவாக கொண்டு செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட தன்னிறைவு பெற்ற தொகுதி மருத்துவ பிரிவுகள் ஆகும். ஒவ்வொரு கியூப்பும் அவசர மருத்துவ சேவைகள், காய சிகிச்சை, அடிப்படை அறுவை சிகிச்சை, உயிர்காப்பு வசதிகள் போன்றவற்றை வழங்கக்கூடியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இவை உடனடி மனிதாபிமான மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக பெரிதும் உதவக்கூடியவை. வருகை தந்துள்ள இந்திய விமானப்படை மருத்துவ குழு PMSQ-களின் செயல்பாடு மற்றும் பயன்படுத்த முறைமைகள் குறித்து இலங்கை மருத்துவ நிபுணர்களுக்கு பயிற்சி வழங்க உள்ளது. இதன் மூலம் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்கக்கூடியதாக இருக்கும். பயிற்சி மற்றும் மீட்பு பணிகள் முடிந்த பின்னர் இந்த 2 PMSQ-களும் அதிகாரப்பூர்வமாக இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளன. இதன் மூலம் இந்த நாட்டின் பேரிடர் தயார்நிலை மற்றும் அவசர மருத்துவ செயல்திறனை மேம்படுத்த முடியும்.